Hi friends, welcome to NS Designs. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இது வந்து ஒரு பிரைடல் ப்ளவுஸோட லுக் பற்றினது தான். இது வந்து நான் ஒர்க் பண்ண பிரைடல் ப்ளவுஸ். என்னோடய பிரைடல் ப்ளவுஸ்க்கு அப்புறமா நான் பண்ணின ஃபஸ்ட்டு பிரைடல் இது தான். சின்ன சின்ன ப்ளவுஸஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ஹெவி பிரைடல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேக் நெக்கில் என்னென்ன நெக் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு. இது எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் பல்லக்கு டிசைன் போட்டால் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பிரைடல் ப்ளவுஸ் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஹை நெக் கேட்டாங்க, அதுக்கப்புறம் டெசல்ஸ் வேணும்னு சொன்னதுனால கொஞ்சம் நெக்கை வந்து கீழே வச்சுருக்கேன். தென் நெக்குக்கு கீழே ஒரு குட்டி ஓப்பன் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த இடம் வந்து கட் ஒர்க்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு குட்டி ஓப்பன் கொடுத்துருக்கேன். பல்லாக்கு டிசைனில் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான டிசைன் தான், குதிரை அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல. ஸோ இது பட்ஜெட் கம்மிங்கிறனால நம்ம உருவங்கள் மட்டும் வச்சு நான் வந்து போட்டிருக்கேன். இந்த சைடு இதில் வந்து பார்க்கலாம், மொத்தம் ஒரு 5% போட்டிருக்கேன் சைடில் இருக்கிற மாதிரி. இவங்க இதில் வந்து கொடை கல்ச்சர் இருக்குது, கொடை எடுத்துகிட்டு போகிறது, அதனால நான் இதில் கொடையும் அந்த லைட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் கீழே ஃபுல்லாகவே வந்து செக்குடு டிசைன் கொடுத்துருக்கேன். செக்குடு டிசைன் கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஸ்டோன் மட்டும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு டாட் பிடிக்கிற டாட் ப்ளவுஸுங்கிறனால டாட்டுக்கான கேப்பை விட்டுட்டேன். வேறு டிசைனாக இருந்தால் நம்ம கவர் பண்ணுவோம், செக்குடுங்கும் போது நம்மளுக்கு ஆப்வியஸ்லி உள்ளே தான் போகும், அதனால் அதை விட்டாச்சு. நடுவில் அவங்க வந்து மயில் டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மயில் டிசைன் பண்ணியிருக்கேன். இது நானே டிசைன் பண்ணின மயில் தான். இது ஜஸ்ட்டு ஒரு மயில் போட்டுட்டு அதோட ஃபெதர்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக போட்டு அவங்களோட பேர். ஸோ வினோத் அண்ட் தமிழரசி அவங்க நேம். ஸோ வினோ தமிழ் அப்படிங்கிறத நான் இதில் வந்து போட்டிருக்கேன். இந்த கொடி டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 2 ரோசஸ் மட்டும் வைக்கணும். ஸோ அது மட்டும் கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நான் நம்ம மடிக்கும் போது அமுந்தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. தென் ஃபுல்லாகவே ஒரு கிராண்ட் லுக்குக்காக ஃபுல் ப்ளவுஸ்லேயும் நான் வந்து அந்த பீட் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். இதுவும் சும்மா ஜஸ்ட்டு ஒவ்வொரு பீட் தான், எல்லா பீடுக்குமே வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா நம்ம இது ரெட் கலர் சாரீ. ஸோ மேலே வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேப்லெட் பீடு, அதை சுற்றி ஒரு பீட் லைன், சின்ன ஒரு கட்டாலா லைன், அதுக்கப்புறம் மறுபடியும் பீட் லைன் கொடுத்துட்டு கீழே வந்து ஐச்சக்கரி வச்சு சும்மா ஒரு இது மட்டும் போட்டிருக்கேன். இதுவும் ஐச்சக்கரி வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ நெக் லைன் வந்து நம்ம சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். நெக் லைனில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஒரு ஜரி லைன் போட்டிருக்கேன், கோல்டன் கலர் பீட் லைன், தென் ரெட் கலர் பீட் லைன் போட்டிருக்கேன். இந்த ரெட் கலர் பீட் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, பீட்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு தெரியல. தென் ஒரு ஸ்டோன் லைன், ஒரு பீட் லைன், ஒரு ஸ்டோன் லைன், இதே மாதிரி தான் நம்ம வந்து கையிலையும் கொடுத்துருப்போம். தென் இது வந்து பேக் நெக்கோட என்டையர் லுக்கு. ஃப்ரண்ட் நெக்லையும் வந்து சேம் நெக் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம பேக் நெக்கு என்ன கொடுத்தோமோ அதையே ஃப்ரண்ட் நெக்கில் கொடுத்துருக்கேன். தென் அதே மாதிரி பீட் லைன்ஸும் அங்கே நம்ம ஒரு மோட்டிவ் மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா, அதே இந்த டேப்லெட் பீட் வச்சு அதையே போட்டிருக்கேன். தென் லட்கன் வந்து இங்கேயே போட்டுட்டேன் டெசல்ஸுக்கு. அவங்க வி அண்ட் டி அந்த லெட்டர்ஸ் வச்சு ஹார்ட் ஷேப்பில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஹார்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். ஆக்சுவலி லட்கன் வந்து டபுள் சைட் போடணும், 2 சைட் போடணும். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பட்ஜெட் கம்மி. பல்லக்கு டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே நம்மளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 to 6,000 கேட்பாங்க. ஆக்சுவலி நான் இந்த ப்ளவுஸ் வந்து 3,000க்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் எதில் மினிமைஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். லட்கன் 1 சைடு வச்சுருக்கேன், கஸ்டமருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி வரும். ஸ்லீவில் ஒரு சைடு வந்து பாயும் ஒரு சைடு கேர்ளும் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து கேர்ள் சைடு. ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே கிராண்ட் லுக் வேணும்னு கேட்டாங்க. அதே பட்ஜெட்லேயும் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே செக்குடு லைனாகவே போட்டோம். அங்கே கீழே இதை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம கீழே வந்து செக்குடு லைன் போட்டது, இல்லாட்டி அங்கே நான் கொடி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பேக் நெக்லேயும் செக் லைன் போட்டாச்சு, ஹேண்ட்லேயும் வந்து செக்குடு லைன் போட்டாச்சு. ஸோ நடுவில் வந்து கேர்ள் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரீ ஹேண்டடாக ட்ராப் பண்ணது, ஸோ கொஞ்சம் சைஸ் இதாகிடுச்சு.
கையில் மாலை வச்சுருக்கிற மாதிரி போடுறதுக்காக பீட்ஸ் கொடுத்து அதை வந்து ஒரு மாலை ஷேப்பில் கொண்டு வந்திருக்கேன். தென் இதோட பேட்டர்ன் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஒரு ஸ்டார்டிங் வந்து ரெண்டு செயின் லைன் போட்டுட்டேன். செயின் லைன், தென் அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சக்கரி வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இது வந்து போடும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிட்டோன்னா அது தூரத்துலேருந்து பார்க்க ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ ஒரு சக்கரி வச்சு ஒரு ஃபுல் லைன் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நம்ம பேக் நெக்கில் யூஸ் பண்ணியிருந்த எல்லாமே பீடு ப்ளஸ் ஸ்டோனு அதை வந்து கொஞ்சம் இடம் மாற்றி கொடுத்துருக்கேன். தென் டேப்லர் பீடுக்கும் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். நம்ம அங்கே யூஸ் பண்ண மாதிரியே தான் டேப்லர் பீட் அப்புறம் ப்ரௌன் பீட்ஸ் கொடுத்து ஒரு 3 லைன் கொடுத்துருக்கேன். இது வந்து சென்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு சைடு ஸ்லீவு. அடுத்த சைட் ஸ்லீவ் பார்க்கலாம். இது வந்து இன்னொரு சைட் ஸ்லீவு. இங்கே வந்து அங்கே நம்ம கேர்ள் போட்டிருந்தோம் இல்லையா, இங்கே வந்து பாய் போட்டிருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம சக்கரி வச்சு தான் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ சேம் அதில் இருக்கிற மாதிரியே தான் 2 லைன் செயின் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் கொடுத்தாச்சு. தென் சக்கரி வச்சு லைன் கொடுத்தாச்சு. ஸ்டோன்ஸ் அங்கே இருந்த மாதிரியே சென்டர் பீஸ் ஃபுல் செக்டு ஒர்க் தான் இது ஃபுல்லாகவே. இதுவும் ஃப்ரீ ஹேண்டடாக வரைஞ்சது தான். உடம்பு எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. எனக்கு இந்த ஃபேஸ் அந்த அளவுக்கு வரல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் இவர் அந்த ஷால் இதெல்லாம் போட்டாச்சு. தென் இவரும் வந்து ஒரு மாலை வச்சுருக்க மாதிரி 2 பேர் கையிலையுமே ஒரு பீட்ஸ் மாலை இருக்கிற மாதிரி கொடுத்து முடிச்சிருக்கு. இந்த ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதில்ல, ஒன்லி ஆரி மட்டும்தான். அதனால் இதோட ஸ்டிச்சு வீடியோ எப்படி இருக்கும், ஸ்டிச்சு ப்ளவுஸ் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போஸ்ட் பண்ணிடுறேன். என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கும் ஆரி ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். நான் என்னோடய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.